ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நினைவில் கொள்ளுங்கள், 2028 எமது அரசாங்கமே. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. மாதம் 1,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 100% வரி விலக்கு. வரி வரம்பு தொடர்பாக ஜனாதிபதி விளக்கம். ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானம். ஜனாதிபதி தெரிவிப்பு. எந்த ஒரு மக்கள் பிரிவையோ அல்லது சமய மரபுகளையோ அவமதிக்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எமது அரசாங்கம் மேற்கொள்ளாது. பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவிப்பு. அரசாங்கத்தில் திருட்டு இல்லை என்பதால் எதிர்க்கட்சிகள் கல்வி தகமைகளை தேட ஆரம்பித்துள்ளன. பிரதமர் தெரிவிப்பு. நான் போலியான கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்தது நிரூபிக்கப்பட்டால் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, எதிர்க்கட்சி தலைவர் பதவி போலவே அரசியலில் இருந்தும் விலகுவேன். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்ஷடி சில்வா. உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு நேற்று இரவு நாட்டை வந்தடைந்தார். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விஜயத்தில் இணைந்தார். அங்கு இந்திய ஜனாதிபதி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவின் மத்திய அமைச்சர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் என இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேர, தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர். 2028 ஆண்டுக்கான வெளிநாட்டு கையிருப்பை $15.1 பில்லியன் அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து 2028 ஆண்டு தமது அரசாங்கம் தான் அமையும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் 2022 ஆண்டு இடம்பெற்ற நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாதெனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது பேயி டெக்ஸ் எனப்படும் தனிநபர் வருமான வரி தொடர்பான விடயங்களை தெரிவித்தார். நாங்கள் 3வது மதிப்பாய்வை தொடங்கிய போது எங்கள் முன்மொழிவுகள் தொழில் வல்லுநர்களுக்கு விதிக்கப்பட்ட வருமான வரி பற்றியது. மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கினோம். வரி வரம்பு 1 லட்சத்துக்கு மேல் காணப்பட்டது. நாங்கள் அதை 1,50,000 உயர்த்த முடிந்தது. மேலும் தனிநபர் வருமான வரியின் 1வது வகையின் திருத்தத்தை 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு 6% வரிக்கு உட்பட்டதாக மாற்ற முடிந்தது. அதன்படி மாதம் 1,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவர் 100% வரி விலக்கை பெறுவார். 2 லட்சம் சம்பாதிக்கும் நபருக்கு 71% வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. 2,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 61% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அதேபோன்று 3 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 47% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. 3,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 25.5% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். அதிக வருமானத்தை பெறுபவருக்கு குறைந்த நிவாரணம் மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக நிவாரணம் என உழைக்கும் போது செலுத்தும் வரி திருத்தத்தில் வெற்றி பெற்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தனியார் பாவனைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது தெரிவித்தார்.
அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களுக்கு ரூபாய் 6,000 கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சீன அரசுக்கு கூட இல்லாத பிரச்சனையை உருவாக்கி எதிர்க்கட்சியினர் ஊடகங்கள் மூலம் தவறான கருத்தை பரப்புகின்றனர் என்றும், அரசாங்கத்தில் திருட்டு இல்லை என்பதால் எதிர்க்கட்சிகள் கல்வி தகமைகளை தேட ஆரம்பித்துள்ளன என்றும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்திடம் திருட்டுக்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் கல்வி தகமைகளை தேடும் குறுகிய அரசியல் இலக்கில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவுக்கான கொடுப்பனவு வழங்குவதற்கான குறைதீர்ப்பு மதிப்பீட்டின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்தார். கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களை தகனம் செய்ததன் மூலம் சமய மரபுகளுக்கும் அம்மக்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதியை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாதென பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானம் எந்த வகையிலும் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றல்ல. இது மிகவும் உணர்ச்சியற்ற மற்றும் மிகவும் கொடூரமான ஒரு தீர்மானம். ஒரு மரணத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்படும் சம்பிரதாயங்கள் மூலம் குடும்பத்தினர் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தவும் துக்கத்தை குறைக்கவும் முடிகிறது. அதனால்தான் இதற்கு சமய ரீதி பெருமானம் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று நோய் போன்ற நிச்சயமற்ற சூழ்நிலையில் இத்தகைய மரபுகள் மிகவும் முக்கியமானவை. இப்படியான சந்தர்ப்பத்தில் இத்தகையதொரு கொடூரமான தீர்மானத்தை மேற்கொண்டமையை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. அதற்கு அரசியல் அல்லது வேறு எந்த நியாயமும் செல்லுபடியாகாது. இவ்வாறு பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்தார். எனது கல்வித் தகமைகளை சவால் விடுத்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் முகமாகவும் நான் சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெறவில்லை என பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்கள் மூலம் மேற்கொண்டு வரும் பொய் பிரசாரம் மற்றும் எனது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முகமாக முன்னெடுக்கப்படும் சேறுபூசும் நடவடிக்கைகளுக்கு இன்று பதிலளித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாளுக்கு நாள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த சேறுபூசும் நடவடிக்கைகளுக்கு உரிய பதிலடியாக எனது கல்வி சான்றிதழ்கள் சகலதையும் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்தேன். ஆரம்ப கல்வி முதல் தற்போதைய பிரதமர் கற்பிக்கும் திறந்த பல்கலைக்கழகத்தின் முதுமானி கற்கை வரையிலான அனைத்து கல்வி சான்றிதழ்களையும் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றேன். நான் கல்வி கற்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கலாக சகல குடிமகனாலும் பரிசீலித்து பார்க்க முடியும். நான் போலியான கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்தது நிரூபிக்கப்பட்டால் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி போலவே அரசியலில் இருந்தும் விலகுவேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார். தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 23 பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் 8 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 9 நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் 5 நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் இந்நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை. இதுவரை இந்நோய் காரணமாக 8 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. எலிக்காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கு தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இதுவரை ஏறத்தாழ 6,000 பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரவு வேளைகளில் நுழையும் யானைகள் நெற்செய்கையை அழித்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி கண்டவள பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்மடு குளத்தின் கீழ் பெரும்போக நெற்செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இவ்வாறு கவலை தெரிவிக்கின்றனர். 70 நாட்கள் கடந்த நிலையில் உள்ள நெற்பயிர்கள் இரவு வேளைகளில் காட்டு யானைகள் நெற்களை மேய்ந்து வருவதாகவும் ஒவ்வொரு வருடமும் இந்த காலப்பகுதியில் இவ்வாறு தாம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். விவசாயம் செய்தும் அரிசி நாங்கள் கடையெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அது சொல்கிறோம், உடனடியாக இந்த வேலி எங்களுக்கு போட்டு இந்த யானை வராமல் பண்ணி தாங்க. ஏன்னு கேட்டால் விசுவமோட பக்கத்தால் வந்து யானை வேலியை கொண்டு வந்து அவை களி கூட விட்டுட்டினோம்.
அப்போ இந்த பண்டை வந்து இடித்து அது இப்போ புனரமைச்ச குளம் வந்து முழுதாக சேதப்படுத்துது. அதையாவது நீங்கள் எங்களுக்கு இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த குளம் இருந்தால் தான் எங்களை பாதுகாக்கலாம், அந்த விவசாயத்தை செய்யலாம். அந்த குளத்தை வந்து நீங்கள் எல்லாரும் இருக்கா பரவிடிங்களா இருந்தால் அந்த குளம் பட்டிருக்க பாட்டை அப்படி என்றால் இந்த விவசாயத்தை என்னென்று நாங்கள் செய்கிறது அடுத்த நடவடிக்கை. இந்த ராத்திரி வந்து இதெல்லாம் பாருங்க, இதில் நாளாந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு நாளாந்தம் வந்து இறங்கி கொண்டே இருக்காங்க. நாங்களும் இரவு பகலாக இந்த முடிச்சு வந்து பகலில் படுத்துக்கு உறங்க கூட நேரம் இல்லை. இந்த யானை வேலி கரண்ட்டுன்னு சொல்லி என்ன விற்கிறாங்க அந்த யானை வேலின்ட்டு அதுகளெல்லாம் கொண்டு வந்து சுற்றி காட்டி அதையும் ஒவ்வொரு நாளும் வந்து அதெல்லாம் அறுத்துட்டு போயிடும். திருப்பி கொண்டு வந்து அதை கம்பியை கட்டுறதும் இப்படியா இருக்குது. இந்த இவ்வளோத்துக்கு வந்து அந்த யானை வேலியை கொண்டு வந்து குள வண்டில் கொண்டு வந்து விட்டுருக்கணும், பிசோடு கரையால் கொண்டு வந்து விட்டுருக்கணும். அப்போ யானை வந்து பிசோடு பக்கம் இறக்கி எல்லா பக்கத்துக்கும் அந்த கரையால் எல்லா பக்கத்தாலையும் போகும். இப்போ ஒரே வளத்தால் வரபடியும் எங்களுக்கு பின்னர் 6-7 மணிக்கு வந்தான்னு இந்த வெள்ளாமையை பாருங்கள், இந்த குடலை வந்த திண்ட நேரம் இந்த நேரம் வெள்ளாமையை சாப்பிட்டா இதால் நீங்கள் எந்த ஒரு பலனும் எடுக்க போகிறது இல்லை தானே. யானையை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலைச்சா போவதும் இல்லை. நீங்கள் இதுக்குரிய ஒழுங்கு இந்த யானை வேலியன்னு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நீட்டு இந்த கல்மட்டு குளத்தை அந்த கரையில் விட்டுருக்க வேலியை கொண்டு வந்து இந்த கரை மட்டும் வந்து விட்டால் கூடன்னா ஓரளவுக்கு நாங்கள் ஒரு பகுதியால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளது. கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது 2000ஆம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியும் இந்த போராட்டம் இடம்பெற்றது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரட்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அத்தோடு அர்ஷன சூரியபெரும, ரவி கருணாநாயக்க, அர்ஷன ராஜகருண, நிமல் பலியேன, விஜயசிறி பஸ்நாயக்க, திலினி சமரகான் மற்றும் லக்மாலி ஏமச்சந்திர ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாவர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் 10வது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரட்ன முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹநதீர முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஏட்டிலும் அவர் கையொப்பமிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியல் உறுப்பினராக நிசாம் காரியப்பர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓமாகொட, பனாகொட, பெலேத்தகொட, ரணவிருகம பிரதேசத்தில் அமைந்துள்ள போதைப்பொருள் வர்த்தகர் என தெரிவிக்கப்படும் ஒருவரின் வீட்டின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மீகொட போலீசார் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 9 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்களை பயன்படுத்தும் திறன் கொண்ட பிஸ்டல் ரக துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் 2 தோட்டாக்கள் மற்றும் ஒரு பயன்படுத்தப்படாத தோட்டாவும் வீட்டின் முன் வீதியில் கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த வருடத்தில் டிசம்பர் 14 வரையான காலப்பகுதியில் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இடம்பெற்ற 12 விபத்துகளில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளதுடன் 77 பேர் சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த விபத்துக்களால் சொத்து சேதங்களுடன் தொடர்புடைய 404 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலேயே பெரும்பாலான விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையத்தில் ஆம்புலன்ஸ் வண்டியும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சிறு காயங்களுக்குள்ளாகியதுடன் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. களுவாஞ்சிக்குடியை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டியானது கல்முனை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மீது மோதியுள்ளது. இதன்போது ஆம்புலன்ஸ் வண்டி சாரதியும் அதில் பயணித்த பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் தாதியர் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
வெள்ளவாய தன்மலவில வீதியின் அந்தப்பானகல பிரதேசத்தில் ராணுவ ஜீப் வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேலுள்ள எத்திலிவெவ பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். ஸ்லாபம் கொழும்பு பிரதான வீதியின் மாவெவ பிரதேசத்தில் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் வேன் ஒன்று மோதி விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மற்றும் அவரது மகளும் படுகாயமடைந்த நிலையில் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 50 வயதுடைய போவத்த பிங்கிரிய பிரதேசத்தை சேர்ந்தவராவார். கொழும்பிலிருந்து பயணிகளை ஏற்றி வந்த அதிசொகுசு பஸ் சிறிய ரக உளவு இயந்திரம் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சிலர் காயமடைந்தனர். இன்று அதிகாலை கொடிகாமம் மீசாலை பகுதிகளுக்கு இடையே ஏனைன் வீதியில் இந்த விபத்து நிகழ்ந்தது. காயமடைந்தவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளில் 3 கேள்விகள் கசிந்த விவகாரத்தின் விசாரணைகள் தொடர்பான விரிவான அறிக்கையை நாளை காலை 9 மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நாட்டின் வடகிழக்கில் உள்ளது. மேலும் படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேற்கு அல்லது மேல் மாகாணங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியாவில் பாதை மாறுவதற்காக தடுமாறிக்கொண்டிருந்த சிறுமி ஒருவரை இலங்கை குடும்பம் காப்பாற்றிய சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இதன் மூலம் நடக்கவிருந்த ஒரு விபத்தை ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை தம்பதியினர் தடுத்துள்ளனர். வனுவாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 14 பேர் பலியாகியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு அருகே தெற்கு பசிபிக் கடலில் அமைந்துள்ள தீவு நாடு வனுவாட்டு. இந்த தீவில் உள்ள மொத்த மக்கள் தொகை சுமார் 3,50,000 பேர். இந்நிலையில் வனுவாட்டு தீவில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. தலைநகர் போர்ட் விலாவை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.3 ஆக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன. பல இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நிலநடுக்கத்தின் போது சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் இடிபாடுகளுள் பலர் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸுக்கு அமெரிக்க கடற்படையின் உயரிய விருது கிடைத்துள்ளது. ராணுவ வீரர்களின் தியாகம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஜப்பானிய நிறுவனமான ஸ்பேஸ் ஒன் செலுத்திய விண்கலம் பூமியில் விழுந்து நொறுங்கியது. இந்நிறுவனம் நேற்று மேற்கொண்ட விண்கலம் பாய்ச்சும் முயற்சி தோல்வியடைந்தது. விண்கலத்தை செலுத்தி விண்வெளியில் செயற்கைக்கோள் ஒன்றை ஏவிய முதல் ஜப்பானிய தனியார் நிறுவனம் எனும் பெருமை தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற இலக்குடன் ஸ்பேஸ் ஒன் இதுவரை 2 முறை முயற்சி செய்துள்ளது. இரண்டும் தோல்வியில் முடிந்தன. மார்ச் மாதம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் போது விண்கலம் நடுவானில் வெடித்து சிதறியது. சீனாவில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கணவர் ஒருவர் தனது 6 மாத பெண் குழந்தையை வீட்டின் 6வது மாடியின் ஜன்னலுக்கு வெளியே வீசி எறிந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜாவோ என அழைக்கப்படும் தந்தை மது அருந்திக் கொண்டிருந்த போது தனது 6வது மாடி குடியிருப்பின் ஜன்னல் வழியாக மகளை தூக்கி வீசியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது குழந்தை உயிரிழந்தார். மேலும் மேற்கு சீனாவின் சின்ஜியாங் உய்னூர் தன்னாட்சி பிராந்தியத்தில் உள்ள நீதிமன்றம் சிறுமியின் தந்தை கொலை குற்றவாளி என்று அறிவித்தது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள்.
இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி சமநிலையில் முடிந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 445 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் 89 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டையும் இழந்து ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 260 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸுக்காக 8 ஓட்டத்தையும் பெற்றது. நாணய மாற்று வீதம்